அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு எம்சோஃப்ட் எக்ஸ்பிளைன். ஏற்கனவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சின்ன கொரப்டானதால இந்த ஏற்கனவே எழுதி கிடக்கு. இதில் பின்பக்கத்துன்னு செஞ்சுட்டு வந்து ரைட் இப்போ ஒழுங்கு ஆர்டருக்கு செய்வோம். ரைட் எங்களோட ஆக்டிவேட் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் சீரீஸில் அமிரஸ் ரஃபேல் மூல பேப்பர் 1 நம்ம ஆர்டருக்கு செஞ்சுருக்கோம். 1 to 10, 4 to 50, 31 to 40. அதாவது நான் எப்படி கெமிஸ்ட்ரி பேப்பர் உங்களுக்கு ஆர்டரில் செய்யணும்னு சொல்லி தந்தனோ அந்த ஆர்டருக்கு அமைவாக செஞ்சிருக்கு. இதெல்லாம் முடியும். இப்போ 11 to 30 வரைக்கும் இருக்கு. சாரி 30 வரைக்கும் இருக்கு. அதான் இப்ப செய்ய போறோம். அதுல இந்த எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து எத்தனை கொஸ்டின்டா? ரைட் 13th கொஸ்டின், 13வது கொஸ்டின். ரைட் 13வது கொஸ்டினை பாருங்க. மேல தாக்கத்தினால் உருவாகக்கூடிய மிகவும் பொருத்தமான விளைவாவது இதான் அந்த சேர்வு. இப்ப FeBr3 Br2 சேர்ந்தா ஏதாவது ஒரு வளையத்துல சேர போகுது. மிக யூஸ் பண்ணா தான் எக்ஸ்ட்ராவா சேர போகுது. இப்ப இதெல்லாம் தரல நார்மலா ஒரு வளையத்தை சேர போகுது. அது எந்த வளையத்தை சேருந்தா ஏவல் படுத்தும் தன்மை அதிகமாக உள்ள ஒரு வளையத்துல அது சேர போகுது. ரைட் இப்ப இந்த கார்பனை பாருங்க. இது ஒற்றை பிணைப்பாலதான் இந்த ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு. ஆகவே இது ஒரு சிங்கிள் பொண்ணு எழுதிருக்கேன். இப்போ ஒற்றை பிணைப்பா எழுதிருக்காங்க. இது வந்து ஓத்தோ பெரா வழிகாட்டி. என்ன வழிகாட்டி? ஓத்தோ பெரா வழிகாட்டி. ரைட் அதனால இது என்ன? ஒரு ஏவல் படுத்தும் கூட்டம். ஏவல் படுத்தும் கூட்டம் என்ன செய்யும்? பென்சீன் வளையத்துக்கு இலத்திரன்களை வழங்கும். ரைட் இத பாருங்க. டபுள் பாண்ட் செஞ்சிருக்கு. டபுள் பாண்டோ இது வந்து மேட்டா வழிகாட்டி. ஏவல் அகற்றும் கூட்டம். அலசன்களுக்கு மட்டும் மாறுபடும். அது வேற. ரைட் ஏவல் அகற்றும் கூட்டம். ஆகவே இது இங்க பென்சீன் ரிங்ல இருந்து என்ன செய்யும்? இலத்திரன்களை பெற்றுக்கொள்ள போகுது. ஆகவே இதுல எதுல சேர போகுதுங்க? இங்க வந்து சேர போகுது. Br1 சேர போகுது. எங்க? மெட்டா அல்லது பெராத்தானத்தில். சாரி ஓத்தோ அல்லது பெராத்தானத்தில். அப்படி இருக்கிற விட ஒரு விட தான் இங்க தந்திருக்கு. பாருங்க எத்தனையாவது? முதலாவது ஆன்சர். முதலாவது ஆன்சர். ரைட் இப்ப அப்படியே நம்ம 12வது கொஸ்டினுக்கு போவோம். ரைட் 12வது கொஸ்டினுக்கு போவோம். CH3 CH2 sorry CH CH2 CH2 CBr double bond CH2 plus KOH. இந்த KOH உங்களுக்கு சும்மா தான் தந்துருக்கு. இது என்ன ஊடகத்துல KOH உங்களுக்கு தரல. ரைட் இது ஆல்கஹால் ஊடகத்துல இருந்தா, ஆல்கஹாலிக் KOH இருந்தா என்ன செய்யும்? அலசன்களை அகற்றும். ரைட் அப்ப இந்த சிஎலோட சேர்ந்து இந்த சிஎலோட எங்க இருக்கிற H சேர்ந்து பாருங்க. இதுல இருக்கிற ஒரு ஹெச்சும் சிஎலும் சேர இங்க CH2 ஆகிரும். இங்க ஒரு H போக டபுள் பாண்ட் உருவாகி CH2 CH2 Br டபுள் பாண்ட் CH2 இருக்கு. அப்ப இங்க இருக்க ஆன்சரை அகற்ற இல்லைன்னு சொன்னால் இது டபுள் பாண்டோட சேர்ந்து இருக்கிற காரணமாக என்ன செய்யும்? அகற்றப்படாது. இது முக்கியம். இது ஒன்றும் நடக்காது. இப்ப இங்க இந்த பக்கத்துல இருக்கிற காபல் நாங்க அகற்றணும். இப்ப நான் இங்க இருந்த காபல் அகற்ற போறேன். பக்கத்து காபல் ஒரே காபல்ல இருந்து அகற்றப்படாது. ரெண்டும் இங்க இருந்து அகற்றினால் CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 Br CH2 வரப்போகுது. ரைட் இப்ப இது 1 சரி, இது 2 சரி. இப்ப இதுல வரப்போகுது. வர இல்லாத விளைவுதான் கேட்டிருக்கு. 1 2. ரைட் இப்ப 3வது ஒரு விளைவு வரப்போகுது. ஆல்கஹாலிக் KOH இல்லாம நீர் ஊடகத்துல இருந்தால் இந்த அலசன் வந்து OH ஆக பிரதியிடப்படும். OH ஆக பிரதியிடப்பட்டா CH3 CH OH CH2 CH2 Br டபுள் பாண்ட் CH2. ரைட் இப்ப இதுக்கு மட்டும் ஒண்ணும் நிகழாது. நான் சொல்லிட்டேன். டபுள் பாண்ட் இருக்கிறால ஒண்ணும் நிகழாது. ரைட் இது 3 சரி. இப்ப அதோட இப்ப K plus OH மைனஸ் தானே. இந்த OH மைனஸ் இங்க பிரதியிடப்பட இந்த இதுல இருக்கிற Cl K plus ஓட சேர்ந்து KCl ஆக வரப்போகுது. அப்ப 4வது விளைவு KCl. இதை தவிர ஒரு விளைவும் வராது. அப்ப இதுல தந்திருக்கு பாருங்க. ரைட் ரைட்
ரெண்டாவது ஆன்சரா சாரி நாலாவது ஆன்சரை பாருங்க. இது பிரியார் பிரதியிடப்பட்டு OH மைனஸ் ஆக வந்திருக்கு. அந்த ஆன்சர் வராது. அப்ப எத்தனையாவது ஆன்சர்? நாலாவது ஆன்சர் இதுக்குரிய விட விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து இதுனா உங்களுக்கு என்ன ஆர்டர்ல பேப்பர் செய்யணுமோ அந்த ஆர்டர்ல செய்யணும். கால்குலேஷன்ஸா கடைசியா தான் செய்யும். இப்ப அடுத்தது XY எனும் அணுவெண் 20லும் குறைந்த 2 மூலகங்கள் அதுக்குரிய தொடர் அயனாக்க சக்தி பெருமானங்கள் 6 கொண்ட கீழுள்ள அட்டவணையை கருதுக. கீழுள்ள அட்டவணையை கருதுக. இப்ப அதுல பாருங்க, இப்ப அயனாக்கல் சக்தியில முதலாம் அயனாக்க சக்தி தொடர் தானே. 1 2 3 4 5 6 தொடர் அயனாக்க சக்தி போட்டிருக்காங்க. முதலாம் அயனாக்க சக்தி ஆக குறைஞ்சது எதுக்கு? ஆக குறைஞ்சது முதலாம் ஆக குறைஞ்சது முதலாம் கூட்டத்துக்கு தான் முதலாம் அயனாக்க சக்தி ஆக குறைஞ்சது. ரைட். இது தெரியும் தானே. இறுதி ஒரு இடத்துல இருக்கிற போது அதை எடுத்தா சரி. ரெண்டாவது லட்சண சக்தி சரி இரண்டாம் அயனாக்க சக்தி ஆக கூடுனது முதலாம் கூட்டத்துக்கு தானே. ஒரு இடத்துல அகற்றப்பட்டா அது சடத்துவத்தை அடையும். சடத்துவம்னா இது 8ஆம் கூட்டத்துல இருக்கிறவ எல்லாமே சடத்துவமானது. ரைட். அதாவது 18ஆம் கூட்டத்துல இருக்கிறதெல்லாம் சடத்துவமே சடத்துவமானது. அதுல இறுதி இலத்திரன்கள் முழுமையாக நிரம்பி இருக்கிறதால அது சடத்துவத்தன்மை கொண்டது. ஆகவே சடத்துவத்தன்மை கொண்டதாக மாறினா அதுல இருந்து இலத்திரன் அகற்றுறது கஷ்டம். இப்ப நம்ம இந்த சடத்துவ பாயிண்ட வச்சுதான் இந்த கேள்வி உடைக்க போறோம். ரைட். இப்ப கேள்வி உடைக்க போறோம். இப்ப பாருங்க, அதுல எக்ஸ பாருங்க. எக்ஸுக்கு 786 1577 32 32 43 56 சும்மா நோமலா 1000 கூடிட்டு திடீர்னு பாருங்க 16,991 திடீர்னு ஒரு உயர்வு காட்டுது. ஏன் அப்படி உயர்வை காட்டுனா அயனாக்க சக்தி வரைவு உங்களுக்கு தெரியும். இப்படி போயிட்டு சாரி இல்ல 2 வளைவு திருப்பி இப்படி வரப்போ. ரைட். அப்ப இங்க முதலாம் அயனாக்க சக்தி குறைஞ்சு இங்க எல்லாம் அப்படி சின்ன மாற்றங்கள் வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு திடீர்னு இங்க மேல எழும்புனா காரணம் என்ன? அது 8ஆம் கூட்டத்தில் இருக்கிற உலோகம். அப்ப இது 8ஆம் கூட்டத்துக்கு இந்த எக்ஸ் உலோகம் 8ஆம் கூட்டம் உலோகமா மாறினாத்தான், அதாவது இலத்திரங்கள் மாறினாத்தான் அது என்ன திடீர்னு 16,000 என்ற பெருமதி எடுக்க போகுது. அப்ப இதுக்கு முன்னால 16,000க்கு முன்னால எத்தனை 1 2 3 4 இருக்கு. 4 இருந்தால் அப்ப 18 1 2 3 4ஆம் கூட்டத்துல இருந்திருக்க போறார். ரைட். 4ஆம் கூட்டத்துல இருந்தா முதல் நாளையும் ஓரளவு ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு வர 5ஆவது ரிமூவ் பண்ணும் போது இங்க அவர் வந்துடுறாரு. இது ரிமூவ் பண்ண இங்க வந்துருவாரு. இங்க வந்தா ரிமூவ் பண்றது கஷ்டமா போயிடும். ஆகவே திடீர்னு கூடுது. அப்ப இது எத்தனையா கூட்டம்? 4ஆவது கூட்டம். ரைட். 4ஆவது கூட்டம். இப்ப அதே மாதிரி பைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க பெருமாள் கூட்டம்னு பாத்தீங்கன்னா ஆக கடைசியில தான் கூடுது. அதுக்கு 5 இலத்திரங்கள் இருக்கு. அப்ப அது எத்தனையாவது கூட்டமா இருக்கணும்? 5ஆவது கூட்டமா இருக்கணும். 5ஆவது கூட்டமா இருக்கணும். இப்ப அதை வச்சுட்டு விடைய பாத்தீங்கன்னா 1 2 3 4 5ல 2வது விட 5ஆவது கூட்டத்துல இருக்கிறது எத்தனை விட? சிபி பிபி எஸ்ஐபி 1 2 4. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது 4ஆவது கூட்டமே. அப்ப 2வது விட தட்டிடலாம். 4ஆம் கூட்டத்துக்கு 2வது விட வராது. அப்ப மிச்சம் இருக்கிற விட 1, 4 1, 4 பொஸ்பரஸ் 2க்கும் பொதுவா இருக்கு. இப்ப கார்பனா சிலிக்கனா. இப்ப இதுல உங்களுக்கு பெருமானம் பாடமாக்க தேவையில்லையே. பெருமானம் பாடமாக்கின நடிப்பில் இதுக்குரிய விட சிலிக்கன் தான். ஆனால் இதுல அப்படி கண்டுபிடிக்க கூடாது. இது வேற ஒரு தரவு தந்திருக்கணும். அந்த தரவு இதை பத்தி தரல. ஆகவே முதலாவது விடையும் எடுக்கலாம், 4வது விடையும் எடுக்கலாம். பட் ஆன்சர் 4வது விட அது பெருமானங்களை வச்சு. ரைட். அப்ப அப்படி உங்களுக்கு கேள்வி வராது. இதுக்கு ஒரு தரவு ஒன்று தந்திருக்கணும். நான் தரவு என்ன எடுக்கலாம்? ஒரு தரவு நான் தாரன் பாருங்க. பிரதிரப்பங்கள் அற்றது. ரைட். எக்ஸ் பிரதிருப்பங்கள் அற்ற என்ற ஒரு தரவு தந்திருந்தா கார்பனுக்கு பிரதிருப்பம் இருக்கு. அப்ப சிலிக்கன் தான் விடு. ரைட். ஓகே. இவ்வளவுதான் இல்ல. அடுத்தடுத்த மூலகங்களும் தரையிலேயே உங்களுக்கு ஈஸியா செய்யறதுக்கு அப்படின்னு எடுத்திருக்கலாம். அடுத்தடுத்த மூலகம் தான் கண்டுபிடிச்சிருக்கலாம். ரைட். ஓகே.
அல்லது ஒரே ஆவர்த்தன மூலகம் தந்திருந்தாலும் அந்த எக்ஸ்பிளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு. இப்ப அடுத்தது டி தோப்பு தொடர்பாக கூட்டுக்கொள்ளில் பிறையானது. எஸ்டி தொடக்கம் சியு வரை அணு ஆரையானது படிப்படியாக குறைகின்றது. இல்லை, படிப்படியாக குறையல, குறையுதான், பட் படிப்படியாக குறைய. நிக்கல்ல ஒரு சின்ன இது ஒன்று இருக்கு, ரைட், கூடி குறைய ஒன்று இருக்கு. ஆகவே முதலாவது கூட்டுதான் பிழையான கூட்டு. முதலாவது வந்துட்டு இப்ப ரெண்டாவது கூட்ட பார்ப்போம். டி தோப்பில் முதலாம் அயனாக்க சக்தி கூடிய மூலகம் ஜெட்டனே. ஜெட்டன்ல முழுமையாக ஓபிட்டல் நிரம்பி இருக்கும். ஆகவே அது அயனாக்க சக்தி கூடியது. இது நீங்க இது பாடமாக்கி வச்சு திருப்பி திருப்பி பாட கேள்வி, இதெல்லாம் மனதுல பாடத்துல நிக்க வேண்டியது. டி தோப்பில் மின்னைத்தன்மை கூடிய மூலகம் கொப்பர். இதுவும் அடிக்கடி அடிக்கடி கூட்டுகள் வாரது. டி தோப்புல வந்தா இன்ஆர்கானிக் ரியாக்டிவேஷன்ல கடைசியில எம்சிக்யூக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பகுதிகள் ஒரு எத்தனையோ பாயிண்ட் தந்தது நாவல்ல. அந்த அத்தனையோ பாயிண்டையும் ஒழுங்கா படிச்சு வச்சுருந்தீங்களா ஈஸியா தட்டிட்டு போயிடலாம். அடுத்தது முதலாம் அயனாக்க சக்தியானது CONயில் மேலதிகமாக குறைவை காண்பிக்கும். ரைட், கோபோர்ட் நிக்கல்ல மேலதிகமான ஒரு குறை ஒன்று வந்துதான் திருப்பி கூட போகும். ரைட், குறைஞ்சிட்டு இருந்து குறை வந்து திருப்பி கூட போகும். அதுதான் சொல்லியிருக்கு. அதுவும் நான் அதில் தந்திருக்கேன், காரணத்தோட அதில் வடிவா விளக்க தந்திருக்கேன். இதெல்லாம் டி தோப்புல அதிகம் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டிய கேள்விகள். CuCl4- சிக்கலின் Cu2+ கேத்திர கணித நான்முகி ஆகும். CuCl4ல கேத்திர கணித நான்முகி. இப்படித்தான் இருக்க போகுது, நான்மொழி வடிவத்துல இருக்க போகுது. ரைட், அதுதான் சொல்லியிருக்கு. ஆகவே அதுவும் சரி. ஆகவே அதுக்கு முதலாக கூட்டு பிள்ளை. இப்ப அடுத்தது கிழிந்த தாக்கத்தின் வெப்ப விளைநிலை மாற்றம் ΔH -69 kJ மோல் -1 ஆகும். அப்ப இதுக்கு என்ன, வெப்பத்தை வெளியிட்டு இருக்கு. வெப்பத்தை வெளியிட்டால் இப்போ ஒரு தாக்கி இருக்கு, தாக்கி ஒரு 700 இருக்கு, சும்மா நோமலா வைக்கிறது, 700 இருக்கு. இது வெப்பத்தை 50 kJ வெப்பத்தை வெளியிடுது. அப்ப விளைவு 650 தான் வரப்போகுது. அதோட ஹீட் தான் 50 வரப்போகுது. அப்ப தாக்கிகளை விட இதான் புற வெப்ப தாக்க அக வெப்ப தாக்கத்துக்கு இதை பாடமாக்கிலாம் வைக்க தேவை. யோசிச்சு பாருங்க, மைனஸ்ண்டா வெப்பத்தை வெளியிடுறது, வெப்பத்தை வெளியிட்டா பாருங்க, வெப்ப மைனஸ் பண்ணி வெப்பத்தை வெளியிட்டா அதுல ஒரு சும்மா நம்பரை போட்டு பாக்குறது, தாக்கி விளைவு கூட. அப்ப அந்த கிராஃப்ல தாக்கி ஒன்றில் இருக்குமா, ஏவச்சக்திக்கு போயிட்டு விளைவு என்னவா இருக்கும், தாக்கிகளோட குறைவாக இருக்கும். ரைட், இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இப்ப இதை பார்த்து இந்த தாக்கத்தை பார்த்தோன்னு பயப்படுற இல்ல, என்ன மூலிகை தாக்க பிறகு இது தாக்கத்தை இது தந்திருக்கு, அது அப்படி இருக்கட்டும். இப்ப வெப்ப ஒளிரை மாற்றம் இந்த தாக்கத்துக்கு என்னவாம், 69. பின்முக தாக்கத்தின் ஏவச்சக்தின்னு கேட்டு. இப்ப பாருங்க, வெப்ப உள்ளிரை மாற்றம் எது, இதைத்தான் சொல்றது வெப்ப உள்ளிரை மாற்றம். இது 69 kJ மோல் -1. இந்த இவ்வளவு இருக்குத்தானே, இதைத்தான் சொல்றது முன்முக தாக்கத்திற்கான ஏவச்சக்தி EA என்று போடுறது. ஏவச்சக்தி என்னதுக்கு, முன்முக தாக்கத்து. இப்ப இந்த உலகம் இருக்குத்தானே, இதை சொல்றது பின்முக தாக்கத்திற்கான ஏவச்சக்தி. அப்ப முன்முக தாக்கத்துக்கான ஏவச்சக்தியோட பின்முக தாக்கத்துக்கான ஏவச்சக்தி கூடவா இருக்கணும். அதே வேளையில இந்த வெப்ப உளுரை மாற்றத்தை விட என்ன செஞ்சிருக்கணும், இது கூடவாக காணப்பட வேண்டும், கூடவாக காணப்பட வேண்டும். அப்ப 69ஓட கூட வார ஒரே விட 75 தான் இருக்கு. இது முன்முக தாக்கத்துக்கு வெப்ப ஒளிரை மாற்றம் மைனஸா இருந்தா பின்முக தாக்கத்துக்கு பிளஸ்ஸா இருக்கும், மாறி நடக்கும். ஆகவே +75 kJ மோல் -1 அந்த ஒரு விட தான் இருக்கு. விடையை பார்த்து தட்டிட்டு போக வேண்டிய எத்தனையாவது விட, 3வது விட. ரைட், ஓகே. இப்ப 60வது பினோப்தலின் காட்டி முன்னிலையில் Na2CO3 நீர்க்கரசலில் 10 கனமீட்டர் 10 சென்டிமீட்டர் கனம் நியமிப்பில் முடிவு புள்ளியை பெற HCl 20 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. அதே காட்டியை பயன்படுத்தி HCl 30 சென்டிமீட்டர்
Na2CO3 கரைசலை நியமிப்பு செய்ய போகுது முடிவு புள்ளி அடைய தேவைப்படும் Na2CO3வின் கனவளவு யாது என்று கேள்வி கேட்டு இப்ப இது ஒரு நியமிப்பு கணக்கு. இப்ப இத நம்ம இவ்வளவு வாசிட்டு கூட போறோம். இந்த கேள்வி சின்ன கேள்வின்றதால இதான் எழுதி காட்டினது வந்து கல்குலேஷன் நீங்க எப்படி எழுதி இருக்க தேவையில்ல. இதெல்லாம் மனசுல இருக்கணும், பார்த்தோன்னு விடைய போட்டு போக வேண்டிய. இப்ப 16வது கேள்வியை டம்புல விடுவோம். நான் சொல்லியிருக்கேன் தானே கல்குலேஷன் கணக்கை கடைசியா செய்வோம். அப்ப இது இருக்கு ரைட். இப்ப அடுத்து ஒரு கால்குலேஷன் கேள்வி, இதை வாசிக்க தேவையில்லை விடுவோம். அடுத்தது குறித்தோர் நீர்க்கர கார கரைசல் ஒன்றின் ஊடகத்தில் ZnAl சேர்த்து வெப்பப்படுத்த நெஸ்லரின் சோதனை பொருளுடன் கபில நிற வாயு வெளியேறியது. இத்தாக்கம் தொடர்பான தவறான கூட்டு தாக்கம் தொடர்பான தவறான கூட்டு கேட்டு ரைட் பாரேன். போர்ட் அசைவுகள் ரைட் ஓகே. இப்ப இந்த கேள்வியில வரும் இன்னோகானிக்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து அன்னையின் பண்பு ஒரு பரிசோதனை அது இருக்கட்டும். இப்ப நெஸ்லரின் சோதனை பொருளை கபில நிறமா மாற்ற வாயு என்னன்னா NH3 ரைட் ஓகே. இப்ப அதை சொல்லி இருக்கு ZnAl சேர்த்து வெப்பமாக்கிய பின்னர் சொல்லியிருக்கா ரைட், வெப்பப்படுத்த பின்னர் சொல்லியிருக்கு. இப்ப இது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா NO2 மைனஸ் ஆயிருந்தாலும் சரி NO3 மைனஸ் ஆயிருந்தாலும் சரி ஒரு கரைசல்ல காணப்பட்டா அதுக்கு ZnAlோட வெப்பப்படுத்தினால் அது NH3 ஆக மாற அது என்ன செய்ய போகுது நெஸ்லரின் பொருளை கபில நிற வாயுவாக மாற்ற போகுது. அதான் இந்த பரிசோதனை. இப்ப இந்த பரிசோதனை வந்து வடிவா இந்த இன்ஆர்கானிக் தேவையான இந்த இன்ஆர்கானிக் ஷார்ட் நோட் வந்து நான் இந்த சேனல்ல போட்டிருக்கேன். சேனல் டெலிகிராம் சேனல்ல போய் பாருங்க. கேம் சூப்பர் எக்ஸ்பிளைன் சேனல்ல உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ரைட். இன்னும் நோட் போட்டிருக்கேன். ரிவிஷன் பார்க்காதாங்க அந்த ஷார்ட் நோட்டை பார்த்தீங்கன்னாலே எத்தனையாவது பக்கம் 1 2 3 4 5 பக்கத்துல இது இருக்கும். அப்ப NO2 மைனஸ் NO3 மைனஸ் உள்ள கரைசலுக்கு ZnAl போட்டு சூடாக்குனா NH3 ஆக அது நெஸ்லரின் சோதனை பொருளுக்கு விளைவை காட்ட போகுது. இப்ப பாருங்க அங்கு வெளியேறிய வாயு நன்கு நீரில் கரைகின்ற காரவாயு NH3 ஒரு காரவாயு நீர்ல கரையக்கூடியது முதலாவது கூட்டு சரி ரைட். அடுத்து இதன் மூலம் கரைசலில் NO3 மைனஸ் அயன் காணப்படுகின்றது என்பதை உறுதியாக கூற முடியாது. சரி 2 மைனஸும் காணப்படலாம் 3 மைனஸும் காணப்படலாம், உறுதியாக கூற முடியாது. அடுத்தது இங்கு ZnAl முறையே ZnO2 மைனஸ் Al2 மைனஸ் ஆக மாற்றப்படலாம். கட்டாயம் இதோட சேர்த்து குஹிட்டாக்குனா ZnO2 மைனஸ் ஆகும் Al2 2 மைனஸ் ஆகும் மாறப்போகுது ரைட். ZnO2 2 மைனஸ் ஆகும் Al2 மைனஸ் ஆகும் மாறப்போகுது. அடுத்தது இதன் மூலம் கரைசலில் NO3 மைனஸ் NO2 அயன்கள் உறுதியாக உண்டு என்பதை உறுதியாக கூற முடியும்னு சொல்லி ரெண்டுமே இருக்கும். உறுதியாக கூற முடியுமா? ஏதாவது ஒன்றுதான் காணப்பட போகுது ரைட். ஆக உறுதிப்படுத்த முடியாது. அடுத்து இப்பரிசோதனை NO2 மைனஸ் NO3 மைனஸ் அயனை வேறுபடுத்தி அணிய பயன்படுத்த முடியாது. சரிதானே? வேறுபடுத்துறேன்னா ரெண்டுக்கும் வெவ்வேறு விளைவுகளை காட்டினா தான் வேறுபடுத்தி அறியலாம். ஒரே விளைவை காட்டினா வேறுபடுத்தி அறிய முடியாது. ஆக அந்த கூட்டும் பிள்ளை 18வது கூட 4வது. அதுக்கு அடுத்தது வந்து ரைட், அதுவும் ஒரு கால்குலேஷன் கேள்வி. 20வது கேள்விக்கு போடுவோம். டி புளோக்கினால் முன்வைக்கப்பட்ட அலையின் துணிக்கை இயல்பு தொடர்பான சமன்பாட்டின் மூலம் பெறக்கூடிய கருதுகோள்களாக அமையாதது. எந்த ஒரு துணிக்கையின் டி புளோக் அலை நீளம் துணிக்கையின் திணிவு வேகத்தின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகும். இப்ப லெம்டாக்கு ஒரு சமன்பாடு இந்த கொஞ்சம் ஆடிக்கொண்டா இருக்கும். அப்ப நான் பார்த்தா இருப்பேன்னு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 2 தடவை கேமரா கீழே விழுந்ததால
சரி, இப்ப முதலாவது என்ன சொல்லியிருக்கு? அலைநீளம் அத்துணிக்கையின் திணிவு மற்றும் வேகத்தின் நேரத்து நேர் விகித சமனாகும். அத்துணிக்கையின் திணிவு மற்றும் வேகத்தின் பெருக்கத்திற்கு நேர்மாறு வீத சமனாகும். இப்ப இதுல அதான் கேஸ் வந்திருக்கு. இப்ப லெம்டா சமன் பண்ணப்போன் எம்பி ஏண்டா இது ஒரு மாறிலி. ஆகவே இது நேர்மாறு வீத சமன் என்பதால் அந்த கூட்டு பிழையாக கருதப்படுகின்றது. ரைட், இந்த சமன்பாடு தெரியும் தானே? h over p எழுதலாம், ab எழுதலாம், h over p mb பெருக்கம் தான் உந்தம். உந்தத்துக்கு சமன்பாடு தான் என்ன? p சமன் mass into velocity. அப்ப இது மொமெண்டம் இங்க உந்தத்துக்கு போட்டிருக்கு. இது எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம். நான் ஸ்ட்ரைட்டா எப்படி எழுதியிருக்கேன்? அப்ப h over mb ஆக இந்த கூட்டு பிழை. ரெண்டாவது, பதார்த்தங்களின் துணிக்கை இயல்பு அதிகரிக்குமாயின் அலை இயல்பு குறையும். அலை இயல்புக்கு உதாரணம் தான் இந்த லம்டா. துணிக்கை இயல்புக்கு தான் h over mb. இப்ப என்ன சொல்லியிருக்கு? துணிக்கை இயல்பு அதிகரிக்குமாயின் அலை இயல்பு குறையும். இப்ப இது கூடுனா என்ன செய்ய போகுது? இது குறைய போகுது. நேர்மாறு வீத சமன் தான். ஆக அந்த கூட்டு சரி. மூன்றாவது கூட்டம் எடுப்போம். பெரிய சடப்பொருளினது டி புரோக் அலை நீளமும் மிக பெரிதாகும். பெரிய சடப்பொருளா இருந்தா மேஸ் கூடவா இருந்தா என்ன நேர்மாறு வீத சமனே குறைவாக காணப்பட போகுது. ஆகவே அந்த கூற்றும் பிழையானது. ரெண்டு பிழை வந்துட்டோம். ரைட், ஓகே. ரைட், அடுத்தது இலத்திரன்கள் அலை இயல்பை போன்றே துணிக்கை இயல்பையும் காண்பிக்கின்றது. இது குரூக்ஸின் சமன்பாடு குரூக்ஸின் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க படிச்சது அலை இயல்பையும் துணிக்கை இயல்பையும் காட்டும். அது சரி, இதை விளங்கப்படுத்திட்டு இருக்கலாது. அது சுழல்றது, அடுத்தது இலத்திரங்கள் பாய்ச்சப்படுறது, அதெல்லாம் வரும். டி புரோக் அலைநீளம் உரிய பதார்த்தத்தின் இயக்க சக்தியின் வர்க்க மூலத்திற்கு நேர்வித சமன். இயக்க சக்திக்கான half mv ஸ்கொயர்டா. ரைட், இப்ப இதை எப்படி எழுத போறோம்டா? இப்ப m ஸ்கொயர், இப்ப p ஸ்கொயர்னு எழுதுனா என்ன மீனிங்? mv ஹோல் திங் ஸ்கொயர்டு, m ஸ்கொயர் b ஸ்கொயர். ஆகவே இங்க p ஸ்கொயர்னு எழுதிட்டு நான் இப்ப இங்க எழுதுறேன்டா. இங்க 2 இருக்கு, 2 இங்க m அலை பிரிச்சு விட போறோம். அப்படின்னா m ஸ்கொயர் b ஸ்கொயர்னு எழுதுறேன். நம்ம m அலை பிரிச்சா m பெட்டு போட mv ஸ்கொயர் வரப்போகுது. அப்ப இது p over 2m எழுதுறேன். ரைட், p over 2m எழுதுறேன். இப்ப இந்த p எழுவாய் மாத்துனா இந்த 2m போய் இங்கால பெருக்குப்பட இது இருக்கட்டுமே, பெருக்குப்பட கைனடிக் எனர்ஜி வர்க்கமே p வர்க்கமே k வரப்போகுது. இப்ப இந்த சமன்பாட்டுல கொண்டு வந்து பிரதியிட்டா லெம்டா சமன் h over 2m k. ஆகவே வர்க்கமூலத்துக்கு நேர்மாறு விகித சமன், வர்க்கமூலத்துக்கு நேர் விகித சமன் உரிய பதார்த்த இயக்க சக்தி, அதுவும் பிழையான கூற்று. அஞ்சாவது கூற்றும் பிழையான கூற்று. இப்ப இதுல எத்தனை கூட்டு பிழை வந்துட்டு? முதலாவது கூற்றும் பிழை, ரெண்டாவது கூற்றும் பிழை, மூன்றாவது கூட்டு பிழை, அஞ்சாவது பிழை. இதுக்கு ஓல் ஆன்சர் தான் கொடுக்கணும் போல இருக்கு. 1 பிழை, 3 பிழை, 5 பிழை, 2 4 சரி. சரி, ரைட். டைப்பிங் மிஸ்டேக் என்ன தெரியும்? நேர்மாறு விகித சமன் வந்தா விட சரியா வந்திருக்கும். ரைட், நேர்மாறு விகித சமன் வந்தா 1 3 5 வராது, 3 விட வந்திருக்கும். அது டைப்பிங் மிஸ்டேக் போல. ஆகவே இதுக்கு விட என்ன? 1 3 ஆயிடுச்சு. ரைட், ஓகே. இப்ப அடுத்தது மைக் வேலை செய்தாப்பா. ரைட், ஓகே. வாயு ஒன்றின் கனவளவை மாறிலியாக பேணி வெப்பநிலை குறைக்கும் போது அமுக்கம் குறைவதற்கான பிரதான காரணி. இப்ப பாருங்க, வாயு ஒன்றின் கனவளவை குறைக்க போறாங்க. மாறிலியாக பேணி வெப்பநிலையை குறைக்கும் போது அமுக்கத்துக்கு நடைபெறும். இப்ப மாறிலி மாறல. இப்ப பிவி சமன் என்ன எழுதுவோம்?
PV7 என்ன இப்ப என்ன வாயு வந்து கனவுலதே மாறல, கனவளவு மாறல. அப்ப இது மாறிடு, இது மாறிலியே, அது மாறு. அப்ப T. அப்ப டெம்பரேச்சரை குறைக்கும் போது என்ன செய்யும், பிரஷர் குறையும். இது சமன்பாட்டின் மூலம் நாம பெறுறது. இதுக்கான ரீசன் என்னன்னா இப்ப உங்களுக்கு கேட்டுக்கலாம். இப்ப இதுக்கான ரீசன் என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒன்று தெரியும், மூலக்கூறுகள் சும்மா நார்மலா இருக்கு. வெப்பநிலை அதிகரித்தா என்ன பிரச்சனை, மூலக்கூறுக்கு இயக்க சக்தி கிடைத்து, இயக்க சக்தி காரணமாக சுவர்ல அதிக அதிக மோதுறதன் காரணமாகத்தான், சுவர்ல மோதுறதன் காரணமாகத்தான் அமுக்கம் உருவாகுது. அதனால அமுக்கம் கூடுது. வெப்பநிலை கூட்ட இயக்க சக்தி கூட 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 மோதுகைகள் கூடி 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 சுவர்ல மோதுறதால என்ன செய்யுது, அமுக்கம் கூடுது. இப்ப வெப்பநிலையை குறைக்க இயக்க சக்தி குறைஞ்சா சுவர்ல மோதுற வீதம் குறையும், பிரஷர் குறைய போகுது. இதான் விளக்கம். இப்ப இப்ப பார்ப்போம். இப்ப மூலக்கூறுகளுக்கிடையான மூலக்கூறுகளை கவர்ச்சி விதியாக சம்பந்தமே இல்லை. இலட்சிய வாயுன்னு சொல்லல. இலட்சிய வாயுக்கு நம்ம எடுத்தால் என்ன, இது காரணம் இல்லையே, இலட்சிய வாய்க்கு குறையத்தானே போகுது. இப்படி எடுங்க, மெய்வாய்க்கு ஒரு பக்கம் இருக்கு, இலட்சிய வாய்க்கு செஞ்சாலும் அது குறையத்தானே போகுது. அப்ப இலட்சிய வாய்களுக்கு இடையில கவர்ச்சி விசை காணப்படும், ஆகவே முதலாக கூற்று வராது. அடுத்தது, அழகு நேரத்தில் வாயுக்கிளைகளான மோதுகை எண்ணிக்கை குறைந்தல். அழகு நேரத்தின்னு வராது, மொத்தமாகவே அது குறைய போகுது. ரைட். பிரதான காரணி தான் கேட்டு, மூலக்கூறுகளிலான மோதுகை தூரம் குறைவடைதல். அது மோதுகை தூரம் குறைவடைது எப்படி, அது குறிப்பிட்ட அளவு கனவுல தான் இருக்க போகுது. அந்த கண்டெய்னர் அந்த கனவுகளுக்குள்ள இருக்க போகுது, அந்த கண்டெய்னருக்குள்ள மட்டும் தான் இருக்க போகுது. வாயு மூலக்கூறுகளின் கதி குறைவடைதல். இப்ப நான் இயக்க சக்தின்னு சொன்னேனே, இப்ப இயக்க சக்தி குறைஞ்சா என்ன செய்ய போகுது, கதி குறைய போகுது. கதி குறைஞ்சா மோதுகை குறைய போகுது. ரைட், ஓகே. தாழ் வெப்பநிலையில் மூலக்கூற்றிடையில் நடைபெறும் மோதுகை பூரண மீள்தன்மை அற்றது. அப்படி இல்லை, மீள்தன்மையுடைய மோதுகை தான் நடைபெறும். ரைட். அடுத்து என்ன, அடுத்து ஒரு கால்குலேஷன், 24 ஒரு கால்குலேஷன், 25 ஒரு கால்குலேஷன், 22வது ஒரு இதோண்டு இருக்கு, சமபதியம் பார்ப்போம். அடுத்தது பின்வரும் கூட்டுகள் தவறான கூட்டு. ClO2 மைனஸ் ClO3 மைனஸ் ஆகியவை ஒத்த இலத்திரன் சோரி சேத்திரங்களை கொண்டவை. இது நம்ம கீறி காட்ட வேண்டிய கட்டாயம், சரி பரவாயில்லை. ClO2 2 2 4 2 3 4 5 2 4 6 8 10. அவ 1 2 3 4 5 6 இருக்க போகுது. சரி, 1 2 3 4 5 6 7 8 இருக்க போகுது. தொட்டு எல்லாம் பாருங்க குழப்பி இருக்கும். Cl இங்க 2 போட்டு கொடுக்க போகுது, இங்க 2 போட்டு கொடுக்க போகுது, இங்க 2 இங்க 2. ரைட். இப்ப இங்க 4 மிச்சம் இருக்க போகுது. இறுதி வட்டத்துல Cl எத்தனை, 7 இலத்திரன்கள். இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இலத்திரன்கள் இருக்கு. ஆகவே ஒரு மைனஸ், ClO2 மைனஸ். இப்ப அடுத்தது என்ன, ClO3 மைனஸ். இதே மாதிரி தான் இங்க இலத்திரன் சோடியை வந்து இங்க 2 கொடுத்துருக்கு. ஆகவே ClO3 மைனஸ். இப்ப இதுல தழுகை அலகு எத்தனை இருக்குன்னு பாப்போமா, 1 2 3 4. அப்ப 4ன்னா sp3. அப்ப இலத்திரன் கேத்த கலந்த விட sp3க்கு வரப்போகுது. 1 2 3 4. அப்ப இதுவும் என்ன, sp3. ஆகவே முதலாவது கூற்று சரி. அடுத்து IFO-வினது ஐயினது அலத்திரன் சோடி மாறி வந்திருக்கு. இலத்திரன் சோடி கேத்த கலந்த வடிவம் எண்முகியா. புளோரின் 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 இதுக்கு டபுள் பண்ண கொடுக்கல. அதே புளோரினுக்கு
இப்படி இருக்கு. இப்ப அயடின் எழுதிய இலத்திரன்கள்ல 8 சாரி 7. இப்ப 1 2 3 4 கொடுத்தாச்சு. என்னது கேட்டிருக்கு? IFO மைனஸ் தான் கேட்டு. இறுதியோட எழுத்துக்கள்ல 7 இருக்க போகுது. இப்ப இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அப்ப மொத்த ஏற்றம் ஒரு மைனஸ், ஒரு இலத்திரம் கூட வந்தாலும் ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்து வந்தா அது என்ன வடிவம்? பார்க்கவே விளங்குது எண்முகி வடிவம். ரைட். 6 தள்ளுகை அலகு, அதுல 2 தனிச்சோடி, ஆகவே 4 தான் பிரேப்ல இருக்கு. அப்ப இது என்ன வடிவம்? எண்முகி வடிவம். ரைட், எண்முகி வடிவம். ஓகே, இதுவும் சரி. இது சின்ன பிள்ளைல திருப்பி இந்த ஃபுல்லா எல்லாத்தையும் இது விளங்க படிச்சிருக்காங்க எங்களுக்கு கெமிஸ்ட்ரிய. ரைட், ஓகே. 3வது PCl3 முக்கோண கூமுக வடிவடு ஒரு மூலக்கூறாகும். ரைட். 1 2 3 4 5 P 5ஆம் கூட்டு மூலகம் 5 இலத்திரங்களுக்கு 2 3 கொடுத்துட்டு இப்ப தனிச்சோடி இலத்திரங்கள் காணப்பட போகுது. இது இலத்திரன் ஜோடி வடிவம் வந்து நான்முகி, ஒரு தனிச்சோடி இருக்கிறதால முக்கோண இரு கும்பகமாக காணப்பட போகுது. சரி. 4வது ICl3 T வடிவமுடைய ஒரு மூலகமாகும். ICl3 அதுக்கேற்ற மாதிரியே கீழே. ரைட். 1 2 3 4 5 6 7 T வடிவமுள்ள ஒரு மூலக்கூறு தான். இங்க 2 தனிச்சோடி காணப்படுது. மொத்தம் எத்தனை? 5 தலகை இலைகளை 2 தனிச்சோடி காணப்படும் T வடிவமாக அந்த கூட்டம். சரி. ரைட். SOCl2 POCl3 ஒத்த வடிவத்தை கொண்ட மூலக்கூறுகள் ஆகும்னு சொல்லியிருக்கு. அதுகளை பார்ப்போமே. ரைட், ஓகே. பாக்குறேன்னு ஒரே மாதிரி தான். POCl3 POCl3. ரைட். இதுல பார்க்க வித்தியாசம் விளங்குது. இப்ப இது 1 2 3 4 இது 6ஆம் கூட்டமே. அப்ப
மைக் ஆஃப் ஆயிருக்கு, கவனிக்கல, கொஞ்சம் இருங்க வாருங்க. ரைட், ஓகே. இப்ப 10% கலவையில் மிகை ஓட்டுவாயுடன் மூடிய பாத்திரத்தில் மின்சார பொறியை வெப்பப்படுத்தும் போது கலவை அறை வெப்பநிலை செய்து கேஓச்சின் கரைசலில் செலுத்தப்பட்டது. ஆரம்ப கலையில் ஏற்பட்ட கனவளவு குறைவை பயன் நடந்தது கேட்டிருக்கு. இப்ப மிகை ஊற்றில தகனப்படுத்தப்பட்ட பிறகு இப்ப வாருங்க, முதல்ல CH4 பிளஸ் CO2 என்ன வரப்போகுது? சாரி, O2 என்ன வரப்போகுது? CO2 பிளஸ் H2O உருவாக போகுது. இப்ப இது 10 சென்டிமீட்டர் கனமும். இப்ப சமப்படுத்துங்க பார்ப்போம். சமப்படுத்தினா எத்தனை? 2, ஒரு கார்பன் 4, இப்ப இது 2, இது 4, ரைட், ஓகே. சமப்படுத்தியாச்சு. இப்ப சமப்படுத்தினா இது 10 சென்டிமீட்டர் கனம்டா. எத்தனை? 20 சென்டிமீட்டர் கனம் தேவை. 10 20, இது எத்தனை உருவாக போகுது? CO2 இங்க 10, 3 அடிப்படையில இங்க 10 சென்டிமீட்டர் கனம் உருவாக போகுது. ரைட், இது முதலாவது தாக்கம். 10 20 சேர்ந்து 10 சென்டிமீட்டர் கனம் வாயு உருவாக போகுது. இது நீர் தானே, அது இருக்கட்டும். இப்ப கேஸுக்கு மட்டும் தான் பார்க்க போறோம். ரைட், இப்ப அடுத்தது C2H6. எஸ், C2H6 பிளஸ் O2, இதுவும் அதே CO2 பிளஸ் H2O தானே. இது 2, 4, அது 6, அப்ப இது 8 6 14, ரைட், 7. ஓகே, இது சமப்படுத்தியாச்சு. சமப்படுத்துறது உங்களுக்கு ஈஸியா பார்த்தோன்னே சமப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ரைட், அது அங்க கல்குலேஷன். இப்ப இதுல இப்ப 20 சென்டிமீட்டரா? 20 சென்டிமீட்டர் கணம் யூஸ் பண்றாங்க போல. ரைட், 20 சென்டிமீட்டர் கணம் யூஸ் பண்றாங்க. சாரி, இதுவும் 10 தான். 10 சென்டிமீட்டர் கணம் வீதம். ரைட், ஓகே. 10 சென்டிமீட்டர் கணம் யூஸ் பண்றாங்க. இது 10 என்றால் இதுல 7 மடங்குண்டா 7/2, அப்ப 35 சென்டிமீட்டர் கணம். மூல அடிப்படையில நம்ம எப்படி எத்தனை மூல உருவாக பார்க்கணுமோ இது கனவு அடிப்படையில். இப்ப 10 சென்டிமீட்டர் கணம்னா 20 சென்டிமீட்டர் கணம் என்ற ஆக்சிஜன் நம்ம எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம்? வழியானே ஆக்சிஜன் தேவையான அளவு எடுத்து தகனம் அடைய போகுது. அப்ப 10 20, இப்ப 10 உருவாக போகுது. இங்க 10 சென்டிமீட்டர் கணம், இங்க 35 சென்டிமீட்டர் கணம் சேர்ந்து என்ன உருவாக போகுதுன்னா 20 சென்டிமீட்டர் கணம் உருவாக போகுது. இங்க நீர் தானே, அது இருக்கட்டும். 20 சென்டிமீட்டர் கணம் உருவாக போகுது. இப்ப உருவாகின மொத்த கனவு பார்ப்போமா? இப்ப யூஸ் பண்ணப்பட்டது எவ்வளவு? இது உருவாகினது விடுவாங்க. இப்ப யூஸ் பண்ணப்பட்டது 10 சக 20 சக 10 சக 35, இப்ப 75 சென்டிமீட்டர் கணம் என்ன செஞ்சிருக்கு? மொத்தமா குறைவடைஞ்சிருக்கு. குறைவடைஞ்சிருக்கா? ஏன் தகனம் அடைஞ்சு இன்னொன்று வரப்போகுது குறைவடைஞ்சு. உருவாகினது எவ்வளவுன்னு பார்ப்போம்.
10 சக 20. எஸ், 30 சென்டிமீட்டர் கணம் உருவாகி இருக்கு. ரைட், உருவாகினது 35 சென்டிமீட்டர் கணம். அப்ப விடைய பாருங்க, 75 மைனஸ் 30 45 சென்டிமீட்டர் கணம். ஏன் 75 குறைஞ்சி 75 30 உருவாகி இருக்குன்னா 45 சென்டிமீட்டர் கணம் தான் மொத்தம் குறைஞ்சிருக்கு. இப்ப அடுத்த கேஸ் என்னண்டா, அந்த 30 சென்டிமீட்டர் கணமும் KO2 கூட அனுப்புறது. நீங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க KO2 யூஸ் பண்ணது அந்த போட்டோசிந்தசிஸ் ஒளித்தொகுப்பு பிராக்டிகல்ல கார்பன் டை ஆக்சைடு உரிய பயன்படுத்துறது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு இதோட சேர்ந்துடும். அப்ப திருப்பி 45ஓட 30 சென்டிமீட்டர் கார்பன் டை ஆக்சைடு குறைய போகுது. ஆகவே 75 சென்டிமீட்டர் கணம் மொத்தமா குறைய போகுது. ரைட், இப்ப என்ன 75ல பாவிச்சு 30 உருவாகுது. அந்த 30 KO2 அனுப்புறதால அதுவும் இல்லாம போக போகுது. மொத்தமா 75 சென்டிமீட்டர் கணம் குறைய போகுது. அப்ப ஆன்சர் 4வது. ரைட், ஆன்சர் 4வது. ரைட், இப்ப வேலை செய்யுது. ஓகே, ஆன்சர் 4. அடுத்தது 24 23 செஞ்சு 24 வரும். கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி. ரைட், ஏன்னா மூலகம் முதலாம் வரிசை தாக்கத்தை உட்படும் எக்ஸ் அடங்கிய மாதிரி ஒன்றில் எக்ஸின் ஆரம்ப செறிவு 4 மோல் டெசிமீட்டர் -1 ஆகும். ரைட், செறிவு 0.25 மோல் டெசிமீட்டர் -3 ஆவதற்கு 120 மணி நேரம் செலவழிந்தது எனின் தாக்கத்திற்குரிய தாக்க வீத மாறிலி என்னன்னு கேட்டு. இப்ப பாருங்க, 4 2 போகுது, 4 1 போகுது, 1/2 போகுது, 1/4 போகுது. ரைட், இப்ப இதுல எத்தனை இடைவெளி வந்துட்டு 1 2 4 தடவை அரை, சாரி என்ன சொல்றது, அதான கேட்டிருக்கு. 120 மினிட் செலவு. ரைட், அரை ஆயுட்காலம் 4 தடவை நடந்திருக்கு. 4 தடவை அரை 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 ஆகி இருக்கு. அப்ப 4க்கு 120 ஒன்றுக்கு எத்தனை 30 நிமிஷம். ஏன்னா எக்ஸ் உட்படும் தாக்கத்துக்குரிய தாக்க வீத மாறிலி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட், அப்ப இது 30 நிமிஷம் கண்டுபிடிச்சாச்சு.
மைக் எதுல ஆஃப் ஆயிட்டு தெரியல. பாருங்க, இந்த தாக்கத்துல ஏ கேஸ் 3B கேஸ் C கேஸ் ஆக மாறுது. அப்ப பி நோட் வந்து தாக்கம் நடைபெற முன்னர் இப்படி இருக்க, தாக்கம் நடைபெற -x குறைய 3xம் xம் வரப்போகுது. அப்ப பி நோட் -x ஆக உருவாக போகுது, 3xம் xம் உருவாக மொத்த அமுக்கம் இங்க கண்டுபிடிச்சாச்சு. இது இப்ப ஆரம் அமுக்கம் 6.4 கண்டுபிடிச்சோம். இதை வச்சு அரை ஆயுட்கால தந்ததை வச்சு கண்டுபிடிச்சோம். என்ன இதுல 16 மடங்கா குறைஞ்சிருக்க போது 4 அரை ஆயுட்காலம் நடந்திருக்கு. அப்ப 16 மடங்கு, இதுல 16 மடங்கு தான் ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்திருக்க போகுது. இதுல 16 மடங்கு தான் ஆரம்பத்துல இருந்த அளவு. அதான் இந்த பி நோட். அது 6.4 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப 0.4 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப தாக்கம் நடைபெறும் போது பி நோட்டும் இப்ப ஏடா பகுதி அமக்கம் என்ன பி நோட் -x ஆகும் இருக்குதா. அப்ப இடையில நடந்த குறைவு ஏற்பட்டதுதான் இந்த எக்ஸ். இந்த எக்ஸ் என்ன இப்ப 6.0 10/5 6ல இருந்து 4ல இருந்து இது குறைஞ்சிருந்தாத்தால் இப்ப இருக்கிற இது வரப்போகுது. அப்ப இந்த 6.0 அந்த எக்ஸ் இப்ப எக்ஸுக்கு பெருமானம் கண்டுபிடிச்சாச்சா. அப்ப 6.4 ஆரம்பம், இப்ப இறுதி அமுக்கம் கண்டுபிடிச்சாச்சு. இது எக்ஸுக்கு பதிலா 3.0 போட்டு பிரதியிட்டா இந்த விட வரப்போகுது. ரைட், இப்ப இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இது நல்லா விளங்கிருக்கு நினைக்கிற வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து காலம்லாம் போட்டு பெரிய 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 ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, கவனமா. ரைட், இதுக்குரிய ஸ்டெப்ஸ் எழுதுறது பி நோட் -x வந்து 3x உருவாக x உருவாகுது, பி நோட் -x 3x இறுதியாக இவ்வளவு உருவாக x கழிபட பி நோட் 3x. இப்ப இருக்கிற பகுதி அமுக்கம் மொத்த அமுக்கம் ஏட பகுதி அமுக்கம் இப்ப இருக்கிற பகுதி அமுக்கம் தானே பி நோட் -x. அதான் இங்க தந்திருக்காங்க 0.4 தந்திருக்கு. பி நோட் -x தான் ஏற்கனவே இருந்தது. அரையாயுட்காலத்துல கண்டுபிடிச்சது மூலமாக ஆரம்பத்துல என்ன அமுக்கம்னு கண்டுபிடிச்சோம். ரைட், அப்ப அதுல வித்தியாசம் 6.0 அதை இங்க இருந்து கழிச்சு விட்டுட்டு முடிய எழுதுனா 2.4 10 வரப்போகுது. ரைட், எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, பிரேட்டா விட வரப்போகுது. ரைட், ஓகே. இதுதான் இதுல முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது 22வது. அதுக்கு முதல் என்ன இருக்கு, அதுக்கு முதல் இந்த 3 கேள்வி இருக்கு. ரைட், 22வது C4H7O2 Cl இருக்கு. இதுல கேள்வி மிகவும் பிழையான கேள்வி ஒன்று. ரைட், இப்படி கேள்விக்கு உயர்ந்த பட்சம் இது வராது. இப்ப அது எப்படி வந்திருக்கிறோம்டா, இப்ப அப்ப நம்ம C4H8 எடுக்கலாம். அப்ப இதுல ஒரு டபுள் பாண்ட் ஒன்று வரப்போகுது. ரைட், இப்படித்தான் இந்த கேள்வி வரப்போகுது. இல்ல டபுள் பாண்ட் ஒன்று வரப்போகுது. இதுக்குரிய கேள்வி தான் இது. ரைட், டபுள் பாண்ட் ஒன்று வரப்போகுது. அப்ப இத கட்டமைப்பு எழுதுனீங்களா பாருங்க, 1 2 3 4 இதுல ஒன்று போடலாம். அடுத்தது இப்படி ஒரு கட்டமைப்பு எழுதலாம். அடுத்தது இப்படி ஒரு கட்டமைப்பு எழுதலாம். ரைட், இப்ப இதுல ஒவ்வொரு இடத்துல சிஎல போட்டு பார்க்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துல சிஎல போட்டு பார்த்தா சி டபுள் பாண்ட் சி சி இதுல முதலாவது சிஎல இதுல போடுவோம், ரெண்டாவது சிஎல் இதுல போடுவோம், மூன்றாவது இந்த சமபோதியம் கீரை எப்படின்னு பார்த்து கொள்ளுங்களா. முதலாவது மெயின் கட்டமைப்பு கீறிட்டு அதுல இருந்து சப்பா எங்க போடுறோன்னு பார்த்துக்கூடாது. ரைட், முதலாவது மெயின் கட்டமைப்பு 1 2 3 மெயின் கட்டமைப்பு கீறிட்டு எதுக்கு மேல கட்டமைப்பு கீரையிலாது. ரைட்,
அந்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ண விளங்கிட்டு தெரியல. மைக் ஆஃப் ஆகிருக்கு, நான் கவனிக்கல. அடிக்கடி மைக் ஆஃப் ஆகுது. ரைட், அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கிராமுக்கு எழுதின சமன்பாடு இருக்குதானே, எக்ஸ் கிராமுக்கு 1/10 மோல் உருவாகுதான். ரைட், அப்ப 2 எக்ஸ் கிராமுக்கு 2/10 மோல் உருவாகணும். வெவ்வேறு தாக்கமா தந்திருந்தாலும் அது உருவாகிற மூலர் வீதம் ஒன்று கொண்டு. அப்ப இங்க 1 உருவாகணும், இங்க 1 உருவாகணும், இங்க 2 உருவாகணும், 2 உருவாகணும். ரைட், அப்ப அது விட அப்படி போட்டு. இப்ப அடுத்தது KCl பிளஸ் KClO3 திண்ம சேர்வையின் வெப்பநிலையில் சேர்வையின் 3.2 கிலோகிராம். KClO3 வெப்பப்பிரிகையில் 2.42 கிராம் மாறாத்தின்மையுடைய திண்ம மீது தரப்பட்டது. KClன் ஆரம்ப திணிவு யாருன்னு கேட்டு. இப்ப KCl வெப்பப்பிரிகை அடையுமா? இல்லை. KClO3 KCl பிளஸ் O2 உருவாக போகுது. ரைட், KCl பிளஸ் O2 உருவாக போகுது. இப்ப சமப்படுத்தினா 2 2 3 வரப்போகுது. இப்ப இது வராது. ரைட், இப்ப முதலாவது பாருங்கள தந்திருக்கு. மைக்கோட கொஞ்சம் இருங்க வாரு. ரைட், ஓகே. முதலாவது தந்திருக்கு பாருங்க 3.2 கிராம். இப்ப இது எக்ஸ் மோல், இது y மோல் எடுப்போம். எப்படி? இது எக்ஸ் மோல், இது y மோல். இது எத்தனை மோல் இருக்குன்னு தெரியாது, எத்தனை மோல் இருக்குன்னு தெரியாது. ரைட், இப்ப இதுல மூலத்திரியும் என்ன கூட்டினா எத்தனை வருது? 74. இதுக்கு 74.12. ரைட், 122.5. ரைட், கிராம் மோல் மைனஸ் வந்துட்டா. இப்ப பாருங்க, இப்ப எக்ஸ் கிராம் தர எக்ஸ் மோல் தர 74.5 சக y இன்டூ 122.5. ரைட், இது எத்தனையா? 3.42 கிராமம். இது என்ன, இது என்னத்துக்கு எழுதுற விளங்கிட்டு தானே? 74.5. ரைட், இது என்ன? முதலாவது சமன்பாடு எடுக்க போறது ஆரம்ப திணிவு. இப்ப வெப்பப்பிரிகை அடைஞ்ச பிறகு இது எக்ஸ் மோல் அப்படியே இருக்க போகுது. ரைட், இது எக்ஸ் தர 74.5 அப்படியே இருக்க போகுது. ரைட், எக்ஸ் தர 74.5 அப்படியே இருக்க போகுது. இப்ப
ரைட். இப்ப என்ன இங்க கேசியல் உருவாக கேசியல் இதாவது அப்படியே இருக்க போகுது. அப்ப முதலாம் சமன்பாடு ரெண்டாம் சமன்பாடு கேசியல் அப்படியே இருக்கு. இது பிரிகடைகிறது மொத்தம் 122 மோல் தான் 3.2 கிராம் தந்திருக்கு. பிரிகடைஞ்ச பிறகு வைமோல் அப்படியே இருக்கு 74 படுக்கப்பட்டு வரும். 1-2 கழிச்சு விட்டா வார விடையை கொண்டு பிரதி விட்டா இந்த விட வரப்போகுது. கேசியல் கூடிய விட வரப்போகுது. ரைட். ஓகே. இதோட டைம் 1.5 மணி நேரம் ஆயிட்டு ஒரே ஒரு கேள்வி மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நியமிப்பா 16வது. ரைட். 16வது கேள்வியை பாருங்க. Na2CO3 HCl. ரைட். ரெண்டுக்கும் நான் எடுக்கிறேன். Na2CO3 வந்து செறிவு C எடுக்கிறேன். HCl உடைய செறிவு C டேஷ் எடுக்கிறேன். ரைட். ரெண்டுக்கும் செறிவு எடுக்கிறேன். இப்ப ரெண்டையும் சேர்த்து முதலாவதுல சமநிலையில முதலாவதுல நியமிச்சா Na2CO3 பிளஸ் HCl நியமிச்சா NaCl plus H2O plus CO2 தான் உருவாகும். சாரி, NaHCO3 தான் உருவாகும். ரைட். இதை தாக்கம் வந்து இன்னும் கணக்கில் படிச்சிருக்கேன் என்னன்னு. இப்ப இதை சமப்படுத்தி விட்டீங்கன்னா HCO3 NaCl ரைட் சமமா தான் இருக்கு தாக்கம். ரைட். இப்ப இதுல எத்தனை மோல் தாக்கமாகுதாம்? சி தர எத்தனை மோல் தாக்கம் வருது? 10 சென்டிமீட்டர் கணம். 10 சென்டிமீட்டர் கணம். அப்ப செறிவு வால்யூம் வந்து மோல் n சமன் CV தானே. அப்ப C இன்டு 10 தர 10/3 சக C டேஷ் தர 10 தர 10/3 மோல் இங்க தாக்கம் வருது. ரைட். ஆகவே இது ரெண்டுக்கும் ஆகவே இப்ப இத திருப்பி இதுல 2 மடங்கு. ரைட். அப்ப 2 தர C1 இன்டு V சமன் 2 தர C1 இன்டு V சமன் C2 தர 30 தர 10/3 ரைட். சாரி இங்க 20 சரியா தான் இருக்கு. சாரியா சரியா தான் இருக்கேன். இங்க 20 போடாம விட்டேன். இங்க எழுதுனா அப்ப C1 சமன் 2 C2 வரப்போ. ரைட். இதை வெட்டி விட்டா இங்க சமன்பாட்டுல இதை வெட்டி விட்டா ரைட் 2 C டேஷ் சமன் C வரப்போகுது. இப்ப இதை அப்படியே வச்சுக்கொண்டு இதுக்கு எழுதுங்கடா. இதுல டபுள் மடங்கு தானே 2 HCl தானே செய்ய போகுது. அப்ப 2 NaCl தாக்கத்தை சமப்படுத்தினா ரெண்டு HCl 2 NaCl அதுக்கு சமன்பாடு எழுதுனா C1 to C dash equal 30/2 வருது. C1 equal C இங்க எழுதிட்டோமே. இதுல மைக் கட் ஆகி நம்ம நடந்துட்டு ரைட். இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஃபுல்லா ஒன்டேகா மடிச்சாது உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கேன். மொத்த பேப்பர் உங்களுக்கு முடிவடைஞ்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்தது எஸ்ஏயா இல்ல இன்னொரு MCQ
ஒரு எஸ்ஏ பேப்பரா அல்லது ஒரு எம்சிக்கு பேப்பரா பிறகு பார்ப்போம். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணைஞ்சிருக்கிறதுக்கு நன்றி. நீங்க நிறைய பேர் ஜூஸ் இதுல நிறைய பேர் யூஸ் அடையறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத ஆட்களுக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.